பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ல இப்போ நம்ம பார்க்க போற கொஸ்டின். ரீசென்ட்லி த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சைன் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் ஹார்மனி சென்ட்ரல் பேங்க்ஸ் டு ப்ரமோட் கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸ் இன் லோக்கல் கரன்சிஸ். அதாவது எத்தனை நாட்டுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்துட்டு அவங்களுடைய ட்ரேட் டிரான்சாக்ஷன் அல்லது அவங்களுடைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை அவங்களுடைய லோக்கல் கரன்சிஸ்லேயே பண்றதுக்காக அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா? இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 3ங்க. சரிங்களா? அது எந்தெந்த கண்ட்ரிஸோட சென்ட்ரல் பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு வந்துட்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் யூஏஇ. சரியா? ஒன்னு என்ன அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் யூஏஇ. சரியா? இதை நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சிபி யூஏஇ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆர்பிஐ அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஷார்ட் ஃபார்ம். அதே மாதிரி யூஏஇ இருக்கு இல்லைங்களா, இவங்களுடைய சென்ட்ரல் பேங்கோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா சிபி யூஏஇ. சரிங்களா? அடுத்தது இந்தோனேஷியா பேங்க் இருக்கு இல்லைங்களா, இந்த பேங்கோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் இந்தோனேஷியா. சரியா? பிஐ அப்படின்னு சொல்லுவோம். பிஐ அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்ம்ல. சரியா? அடுத்த வந்து பாத்தீங்கன்னா மால்தீவ்ஸ்க்கு வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எம்எம்ஏன்னு சொல்லுவோம். அதாவது மால்தீவ்ஸ் மானிட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்ப இப்படி கூட எக்ஸாம்ல கேட்கலாம். சரியா? இப்ப நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல ஆர்பிஐன்னு சொல்லுவோம். அதே போல மால்தீவ்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்களுடைய சென்ட்ரல் பேங்கோட நேம் என்ன அப்படின்னு கேட்கலாம், அல்லது அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்கலாம், அல்லது அதோட ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துட்டு அதோடைய அப்ரிவேஷன் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்கலாம். சரியா? அப்ரிவேஷன் கொடுத்துட்டு அதோட ஃபுல் ஃபார்ம் எம்முக்கு என்ன, ரெண்டாவது எம்முக்கு என்ன, மூணாவது ஏக்கு என்ன அப்படின்னு கூட கொஸ்டின் நமக்கு கேட்கலாம். சரிங்களா? சரி, அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இதுலயே நம்ம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர்விஏ. எஸ்ஆர்விஏன்னு என்னன்னா ஸ்பெஷல் ருபி ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 2022 வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணாங்க. சரியா? இதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஃபாரின் பேங்க்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, வெளிநாட்டுல இருக்கிற பேங்க்ஸ் வந்துட்டு இந்தியாவில் உள்ள பேங்க்ல அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி இந்தியன் ருப்பியில டிரான்சாக்ஷன் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்கீம். சரிங்களா? அது என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ருபி வாஸ்ட்ரோ அக்கௌண்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? இது என்னது, ஃபாரின் பேங்க்ஸ் வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸ்ல அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணி அதாவது பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி என்ன டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்தியன் ருப்பியில ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ட்ரேட் டிரான்சாக்ஷன். சரியா? நம்ம கூட்ஸ் இம்போர்ட் பண்ணவோ எக்ஸ்போர்ட் பண்ணவோ நம்ம ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த டிரான்சாக்ஷனை இந்தியன் ருப்பியில அவங்க பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்பெஷல் ருபி வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேங்க, இது வரைக்கும் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம அருண் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.